இப்போ என்ன பண்ணுறேன்னா சிக்கன் சிந்தாமணி பண்ணிகிட்ருக்க போகிறோம். பண்ண போகிற பாருங்கள். கறியை கழுவிட்டு இருக்கேன் நான். ஆதியூர் பத்ராளியம்மன் கோவில் குண்ட விசேஷம் மற்றும் ஐயனார் கோயிலுக்கு வந்திருக்கோம். நண்பர் வீட்டில் வந்து இன்றைக்கி விருந்துங்க. பாருங்கள், நண்பர் பாருங்கள் அடுப்பு பற்ற வச்சிட்ருக்காரு பாருங்கள். கும்பிட்டி அடுப்பு இதுதான். விறகு போட்டு பற்ற வைக்கினா பாருங்கள். கறி கழுவிட்டு இருக்கேன். கழுவி முடிஞ்சுன்னா சிந்தாமணி ரெடியாக போகுது. சிந்தாமணி, சிக்கன் குழம்பு, முட்டை, ரசம், தயிர், மோர் எல்லாம் ரெடியாக இருக்குது. இப்போ பாருங்கள். அடுப்பு பற்ற வச்சுன்னா வடைச்சட்டி வச்சிட வேண்டியதாங்க. வடைச்சட்டி வச்சோன்னே நல்ல கடலெண்ணெயை ஊற்றிங்க. கொஞ்சம் சீரகம், சின்ன வெங்காயம், வரமிளகாய் எல்லாம் போட்டுங்க. நல்லா வணக்கணுங்க. நிறைய பேருக்கு சிந்தாமணிங்க ரொம்ப நல்லா செய்ய தெரியறது இல்லைங்க. அது எப்படின்னு பாருங்கள். வெங்காயம் ஃபஸ்ட்டுங்க. வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகணுங்க. வெங்காயம் பாருங்கள் நல்லா ரோஸ்ட் ஆகணுங்க. நல்ல ஒரு ப்ரௌனிஷ் வந்தோடனே அப்புறம் வரமிளகாய், காஞ்ச மிளகாய் போடணுங்க. பாருங்கள், இப்போ பாருங்கள், காஞ்ச மிளகாய் போட்டாச்சு. அதை நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு அதை வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணுங்க. இப்போ சிக்கன் வந்துருச்சுங்க, நாட்டுக்கோழி. பாருங்கள், நல்லா இப்போ வெங்காயம், வரமிளகாய் நல்லா ஃப்ரை ஆகிட்டுருக்கு. இந்த ஸ்டேஜில் பாருங்கள் கறியை கொட்டுறோம். கறியை நல்லா கொட்டிட்டு அதை அப்படியே ஃப்ரை பண்ணிகிட்டே இருக்கணுங்க. பாருங்கள், அது நல்லா அதில் தண்ணி விடும். அப்படியே மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வச்சிட்டோம்னா அதுலேயே ஒரு 50% அதிலே வெந்துருங்க. ரொம்ப பாருங்கள், சிக்கன் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரை பண்ணணும். மஞ்சத்தூள் போடணுமா? மஞ்சத்தூள் போட்டாச்சு. பாருங்கள், நல்லா ஃப்ரை ஆனோன்னே சிந்தாமணி ரெடி. பாருங்கள்.